அனைவருக்கும் அன்பு வணக்கம். இது 30 அனைவருக்கும் இன்பத்தமிழ் வணக்கம். மகிழ் தமிழ் 38வது பாடத்தில் இணைந்திருக்கின்றோம். தொடர்ந்து இன்றைக்கான புதிய எழுத்துக்களை அறிந்து கொள்வோம். வாருங்கள். நை, லூ, லு, மௌ, இனிமையானவர்களே, 4 எழுத்துக்களை கற்றுக்கொண்டீர்கள் அல்லவா? அந்த எழுத்துக்களை கொண்டு உருவாக்கப்பட்ட சொற்றொடர்களை காணலாம். நைலான் கயிறு, புதிய எழுத்து நை. நைலான் கயிறு. உள்ளூர் பழங்கள், லூ என்பது புதிய எழுத்து. உள்ளூர் பழங்கள். மகிழ்ச்சி. தொடர்ந்து புதிய எழுத்துக்களை கொண்டு உருவாக்கப்பட்ட வாக்கியங்களை கற்றுக்கொள்ளலாம். வாருங்கள். வேலு பள்ளிக்கு செல்கிறான். லு என்பது புதிய எழுத்து. வேலு பள்ளிக்கு செல்கிறான். வள்ளி மௌனமாக நிற்கிறாள். மௌ என்பது புதிய எழுத்து. வள்ளி மௌனமாக நிற்கிறாள். பூவரசன் நைலான் கயிறு வாங்கினான். நைலான் கயிற்றை பிரித்தான். கயிறு நைந்து இருந்தது. அப்பா நையாண்டி செய்தார். லீலா ஆலூர் சென்றாள். அங்கு உள்ளூர் பழங்களை கண்டாள். பெங்களூர் மாம்பழத்தை வாங்கினாள். இது மங்களூரில் கிடைக்குமா என்று கேட்டாள். பள்ளியில் கொலு மேடை இருந்தது. அலமேலு அதில் பொம்மைகளை அடுக்கினாள். தட்டில் எலுமிச்சை கனிகளை வைத்தனர். இது மௌன சன்னதி. இங்கு மௌவல் வந்தார். இவர் சிறந்த ஓவியர். சுவரில் மௌலி அணிந்த வீரனின் ஓவியத்தை வரைந்தார். அது அசோகரின் ஓவியம். அன்பானவர்களே, இன்று கற்ற எழுத்துக்களை மீண்டும் பார்க்கலாம். வாருங்கள். நை, லூ, லு, மௌ. இத்துடன் மகிழ்தமிழ் பாடம் நிறைவடைகின்றது. அடுத்த பாடத்தில் சந்திக்கும் வரை விடை பெறுவோம். நன்றி.